நீங்க ப்ரிவ்யூல பார்த்த மாரியான ஒரு ட்ரெண்டிங்கான மாஸான சாங்க்கு நம்மளோட ஒரே ஒரு இமேஜ மட்டும் வச்சு, நீங்க ப்ரிவ்யூல பார்த்த மாரியே எப்படி ரெடி பண்றது அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுவும் அந்த படத்துல இருக்க மாரியே, அந்த கூலி படத்துல இருக்க மாரியே அந்த டோன்லயே அந்த பிளாக் அண்ட் அந்த எல்லோ கலர், அந்த கோல்டன் கலர் எஃபெக்ட்லயே நாமளும் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ நான் பண்ண மாரி நீங்களும் ஒரு ஸ்டெப்பையும் மிஸ் பண்ணாம அப்படியே பார்த்து அப்படியே பண்ணீங்கன்னா, வேற லெவல்ல நீங்க ப்ரிவ்யூல பார்த்த மாரியே வீடியோ வந்து கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட்டு தேவை இந்த வீடியோவ எடிட் பண்றதுக்கு ப்ரீசெட். அந்த ப்ரீசெட்ல உங்களுக்கு எப்பயும் போல எந்த ப்ராப்ளமும் இருக்காது. டைரக்ட் லிங்க் தான். ஜஸ்ட் அத டச் பண்ணி ஆப்க்குள்ள இன்புட் பண்ணிருவீங்க. பண்ணதுக்கு அப்புறம் அத நீங்க ஓபன் பண்ணா உங்களுக்கு அதுல வந்து ஃபாண்ட் எல்லாம் மிஸ்ஸிங் அப்படின்னு ஒரு மெசேஜ் மாரி வரும். ஸோ அந்த ப்ராப்ளத்த சரி பண்றதுக்கு நான் இந்த வீடியோல யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஃபாண்டோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்லயே குடுத்துட்டேன். அதை நீங்க ஃப்ரீயாவே எடுத்துக்கலாம். இப்போ 2 இது முடிஞ்சா, இதுக்கு அடுத்து 3வதா இதுல யூஸ் பண்ண போற இமேஜ். சும்மா நார்மல் இமேஜா யூஸ் பண்ணாம அந்த மூவில இருக்க மாரியே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட இமேஜ் இத தான் நான் எடிட் பண்ண போறேன். அந்த மூவி ஸ்டைல்ல பார்த்தீங்கன்னா, பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் இருக்கும். அதாவது பிளாக்கு அங்கிட்டு வந்து கோல்டன் கலர் இந்த மாதிரி எஃபெக்ட்ல தான் இருக்கும். இந்த இமேஜ நான் எப்படி இந்த மாதிரி மாத்தினேன், அது ரொம்ப ஈஸியா ஃபேஸ்லாம் அந்த மாதிரி பிளாக்கா நம்ம கையில வச்சிருக்க ஏதாவது திங்ஸ் இல்ல ஏதாவது நம்மளோட அந்த கிளாஸ் இந்த மாதிரி எதை மட்டும் நம்ம எப்படி கலரா மாத்துறது அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஏன்னா இதுல ஃபர்ஸ்ட் நமக்கு இமேஜ் தான் ஃபர்ஸ்ட் தேவை. ஸோ இதை எப்படி ரெடி பண்றேன்னு பார்க்கலாமா? இப்போ நான் எடிட் பண்ண போறேன் இந்த இமேஜ் தான். ஸோ இந்த இமேஜ் நான் என்ன பண்றேன்னா, நாம எப்பயும் ஃபோட்டோ எடிட் பண்ண என்ன ஆப் யூஸ் பண்ணுவோம், அந்த பிக்சர் ஆப் இருக்கு பார்த்தீங்களா, அதுல நாம போய் எடிட் பண்ண போறோம். ஸோ அந்த ஆப்ல ஜஸ்ட் ஒரே கிளிக்ல உங்களுக்கு தேவையான பிளேஸ் எல்லாத்தையுமே நீங்க இந்த மாதிரி கலராவோ பிளாக் அண்ட் ஒயிட்டாவோ மாத்திக்கலாம். ஸோ இந்த பிக்சர் ஆப்ல ஃபர்ஸ்ட் நான் இதை ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த ஆப் பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி நான் வீடியோ ஸ்டார்டிங் பண்ணதே இந்த ஆப்ல தான் பண்ணேன். ஸோ அதை பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க போய் பார்த்து இந்த ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த இதில் நம்ம ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, கீழே பார்த்தோன்னா இந்த எஃப்எக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த இடத்துல கலர் அப்படின்னு இந்த 5வது ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட் எடுத்துனே இந்த கலர் ஸ்பேஸ் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு இதை வந்து உங்களோட ஃபேஸ் இருக்குது பதிலாக அங்கே கொண்டு போய் ட்ராக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களோட ஃபேஸ் மட்டும் வந்து நமக்கு இதாக மாறும். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுன்றக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணி காட்டினேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, நல்லாவே நம்மளோட ஃபேஸ் மட்டும் கலராக இருக்கா. இப்போ இதவே நம்ம ஆப்போசிட்டா பண்ண போறோம். ஸோ அப்படியே அந்த கீழே இருக்க அந்த ரிமூவை டச் பண்ணிட்டு இப்போ இந்த கிரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கையில் என்ன இருக்கோ ஸோ அதை மட்டும் செலக்ட் பண்ணினா அந்த கிரீன் கலர் மட்டும் நமக்கு கலராக தெரியும். மீதி இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும். ஜஸ்ட் ஒரே கிளிக்கில் மாறிடுச்சா, மாறினதுக்கப்புறம் இப்போ இந்த மேலே இருக்க மெர்ஜ்ன்ற அந்த எரேசர் பக்கத்தில் மெர்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண பார்த்தீங்கன்னா இதுலேயே அந்த கலர்லேயே ரெண்டாவது பார்த்தோன்னா இந்த மாதிரி கலர் ரீப்ளேஸ்ன்னு இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு இதை அதே இதில் நமக்கு எது மட்டும் கலராக தெரியுமோ அது மேலே கொண்டு போய் வச்சிங்கன்னா இந்த மாதிரி மாறும். ஸோ இதில் இந்த மேலே இருக்க பதிலாக இந்த ஹியூ அதை கொண்டு வந்து உங்களுக்கு எல்லோ கலர் இருக்குது பதிலாக அதில் வந்து செட் பண்ணுங்கள். அடுத்து கீழே இருக்கிறதையும் கரெக்டாக வந்து அந்த எல்லோ கலரில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ ஸோ அந்த கலரில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செட் பண்ணாலே போதும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு கோல்டன் எஃபெக்டில் இந்த மாதிரி நீங்கள் என்ன கலரில் வச்சிருந்தாலும் சரி, இதை வச்சு ஈஸியாக உங்களுக்கு பிடிச்ச கலரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணக்கப்புறம் இப்போ மேலே டிக் ஆப்ஷனை டச் பண்ணிடுங்க. டச் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ இதிலிருந்து பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி எடுக்கணும். அதுக்கு அந்த கீழே இருக்க ரிமூவ் பிஜி இதவே நீங்கள் யூஸ் பண்ணான்னு பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அந்த ஃபோட்டோ ரூம் அப்படின்ற அந்த ஆப்பில் கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்போ இமேஜை எப்படி ரெடி பண்ணுறேன்னு தெரிஞ்சிச்சா, இப்போ இதெல்லாம் வச்சு வீடியோவை எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இதில் வந்து அந்த பீட் மார்க் ப்ரீசெட்னு இருக்கும். ஸோ உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ஃபாண்ட் எல்லாத்தையுமே கரெக்டாக சேஞ்ச் பண்ணுங்கள். நிறைய பேர் ஃபாண்டை சேஞ்ச் பண்ணவே மாட்டேங்க. இந்த வீடியோக்கு முக்கியமாக ஃபாண்டு மட்டும் தான். ஸோ ஃபாண்டை ஃபஸ்ட்டு கரெக்டாக சேஞ்ச் பண்ணிட்டு இந்த 3D ஆப்ஷனை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி விட்டோன்னே இப்போ எங்கேருந்து இமேஜ் ஆட் பண்ணால் இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேருந்தே தான். அதை எப்படி ஆட் பண்ணுறேன், ஸ்டார்டிங் அந்த 0.0 செகண்டில் வச்சுட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணி இந்த மீடியாவை டச் பண்ணிட்டு இதில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க நம்மளோட இமேஜ் இருக்குது பதிலாக அதை வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு வீடியோட லாஸ்ட் வர போயிட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டால் இந்த மாதிரி நம்மளோட இமேஜ் வந்து நடுவில் சின்னதாக வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ இப்போ இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு இந்த 3வது ஆப்ஷனை டச் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு பெருசு பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு ரொட்டேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணணும். அதுக்கு அந்த 2வது இருக்க ரொட்டேட் ஆப்ஷனை டச் பண்ணி இதை நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி கரெக்டாக சென்டரில் உங்களுக்கு தெரிகிற மாதிரி எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு ரொட்டேட் பண்ணிவிட்டு இன்னும் அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் இந்த 3வது ஆப்ஷனில் போய் உங்களுக்கு தேவையான அளவு எந்த அளவு பெருசாக வேணுமோ ஸோ அந்த அளவு அந்த இடத்துக்குள்ளே உங்களுக்கு எங்கே வேணுமோ ஸோ அந்த இடத்துல இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொண்டு போய் ரொம்ப ஈஸியாக இதுக்காக நீங்கள் போய் அந்த எக்ஸ் ஒய் அந்த மாதிரிலாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் தேவையில்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் உங்களோட இமேஜ் மட்டும் மேலே ஆட் பண்ணாலே போதும், வேறு லெவலில் ஆட் ஆயிரும். இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ஒரு பீட் மார்க்காக மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லா பீட் மார்க்லையும் கரெக்டாக ஃபேஸு அந்த டெக்ஸ்ட் எல்லாமே கரெக்டாக தெரியுதாண்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு லெவலில் எல்லாமே வந்து கரெக்டாக தெரியுது. ஸோ இப்போ ஈஸியாக வந்து வீடியோவே ரெடி பண்ணியாச்சு. ஆனால் இப்போ நம்மளோட இமேஜ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி, அதாவது அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ண போகிறோம்.
இப்போ அதை எப்படி பண்ணுறேன்னா, அது மேலே ஜஸ்ட் ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ அந்த இமேஜை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணி கீழே இருக்க எஃபெக்ட் போங்க. போயிட்டு இந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்றதுல போனீங்கன்னா, இதில் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு சர்ச் பார் இருக்கும். இதில் இந்த மாதிரி க்ளோ அப்படின்ற ஒரு எஃபெக்ட்டை நீங்கள் சர்ச் பண்ணி இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ஃபஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அது வந்து அந்த ரேடியஸ் அது எவ்வளோ தூரம் நமக்கு போகணும் அப்படின்றத இதை வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மட்டும் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப இருந்து அது வந்து நல்லாவே இருக்காது. நம்மளோட இமேஜ் மட்டும் தனியாக தெரியாது. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கலர் இருக்கா, அதில் போயிட்டு நீங்கள் கோல்டன் கலர் மேக்ஸிமம் இந்த ட்ராக் பண்ணுறதை வச்சு பேக்ரவுண்டில் எங்கே அந்த டெக்ஸ்ட் மேலே கூட அந்த கோல்டன் கலர் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ட்ராக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ட்ராக் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ ஸோ அதுக்கு நேரம் நீங்கள் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ இந்த கீழே ப்ளஸ் ஐக்கான டச் பண்ணால் இங்கே வந்து ஆட் ஆயிடும். இப்போ அந்த எல்லோவே நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணாலே இப்போ பேக்ரவுண்ட் என்ன கலரோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட இமேஜோட இதுவும் மாறிடும். இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வேறு லெவலான ட்ரெண்டிங்கான வீடியோவோ உங்களோட இமேஜை வச்சு நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.